அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்பம் உணவகம் இன்பம் பவுண்டேஷன்ல இன்றைய மெனு ஒவ்வொரு மெனுவும் என்னன்னு சொல்லிடுவோம். இன்னைக்கு சூப்பரான முறையில் அருமையான முறையில் சுட சுட சோறு, நல்ல கடுமையான மழை, இப்பதான் லேசா வெயில் அடிக்குது, சவ் கூட்டு, அழகான முறையில் தக்காளி குழம்பு, நாட்டு வாழைப்பழங்களோட இன்றைய மெனு சிறப்பாக வழங்கப்படுகின்றது. உணவு என்பது உயிர் போன்றது. உணர்வையும் உயிரிலும் கலந்ததுதான் உணவு. உணவு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். அக்கா சொன்னது மாதிரி உணவை ஒரு பருக்க கூட வீணாக்க கூடாதான். வள்ளநாட்டு சித்தர் அவருடைய ஆசிரமத்துல இன்னைக்கு வரைக்கும் அந்த அறப்பணியை பசித்தோர் முகம்பார் உனக்கு பரம்பொருள் அருள் கட்டும் இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் அன்னதானம் எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்லை, தேவையுடையவர்களுக்கு கொடுக்குறோம். அவங்க ஒரு வேளை கொடுக்குற உணவை இரு வேளைக்கு வச்சுக்கிறாங்க, இரு வேளை கொடுக்குற உணவை 3 வேளைக்கும் வச்சு சாப்பிட்ற மக்கள் இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இதை தவிர உணவு யாருக்கும் அனாவசியமா போயிடக்கூடாது, வீணாகக்கூடாது. ரொம்ப கவனமா ஒரு பருக்கை கூட இல்லாம சாப்பிடணும். அதிகாலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு இந்த உணவு உங்களுக்கெல்லாம் தயாராகி வருது. பல்வேறு இடங்களுக்கு நம்ம இன்ப பவுண்டேஷன் இந்த உணவு பயணித்துக்கிட்டு இருக்கு. பசித்தோருக்கு இந்த உணவு சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு பிரார்த்தனையோட பிரசாதமா வாங்கி இதை சாப்பிட்டுக்கிறணும். சரிங்களா? எல்லாரும் புரிஞ்சு நல்லா இருக்கணும், உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த இறைப்பணியை பண்றோம். வள்ளல் பெருமானோட ஆசியால, அன்னபூர்ணியோட ஆசியால இந்த இறைப்பணி நடைகின்றது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி இறைவா.